Good morning everyone. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம SSC GD எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ நம்ம SSC GDக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா we keep our expectations high. எஸ், இதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த கிளாஸஸ். இது உங்க முப்படை அகாடமி வழங்கும் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ். எஸ்பெஷலி இங்கிலீஷ் மட்டும்தான் இந்த சீரியஸ்ல பார்க்க போறோம். ஸோ நான் உங்களோட இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் SSC GD கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். எஸ், இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை, ரைட்? ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா SSC GD சென்ட்ரல் எக்ஸாம் ஆல் இந்தியாவும் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுனால இந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் இட்ஸ் டெஃபினெட்லி ஹை. ஆனால் அதோட கொஸ்டின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் பேசிக் ஸ்டாண்டர்ட். அதாவது ஒரு சாதாரணமான ஒரு மெட்ரிகுலேஷனோட இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த ஸ்டாண்டர்ட் தான் நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கும் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியான கொஸ்டின்ஸை படிச்சு திரும்ப நம்ம வேஸ்ட் பண்ணலாம். ஓகே, வித்தவுட் எனி டிலே இதுக்கு முன்னாடி SSC GDல கேட்கப்பட்ட கேள்வியும் அதோட பதிலும், ஸோ ஏன் இந்த ஆன்சர் வந்தது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்ப்போம். நம்மளோட SSC GD கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு இட் வுட் பி ஈஸி. ஏன்னா நம்ம எல்லா ரூல்ஸும் சொல்லியிருக்கோம். தெரியாதவங்க இதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட் ஹியர். நம்ம பார்க்க போகிறது SSC GD 11th February 2019 ஷிஃப்ட் 1 கொஸ்டின் பேப்பர். அந்த ஷிஃப்ட் 1ல இங்கிலீஷ் வந்து நம்ம இன்னைக்கு டார்கெட் பண்றோம். ஸோ இந்த கிளாஸ்ல இங்கிலீஷ்ல ஷிஃப்ட் 1 11th Feb 2019 கேட்கப்பட்ட 25 கேள்விகளும் அதோட பதில்களும் என்னமோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கெட்டிங் இன்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ கரெக்டா ஸ்பெல் பண்ணப்பட்ட வேர்டு எது அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு என்ன அப்படின்னா இந்த 4மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 வார்த்தையில எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஸோ பிஸ்னஸ், பிசினஸ், பிஸ்னஸ் அண்ட் பிசினஸ், ஸோ டபுள் இ இல்லாம ஒரு இ. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னா பிஸ்னஸ். சில பேர் சொல்லலாம் இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். பிகாஸ் பி யூ எஸ்க்கு அப்புறம் தான் ஐ வரணும். ஸோ இதுவும் தப்பு இதுவும் தப்பு நமக்கு தெரியும். பிசினஸ் இஸ் கரெக்ட் ஒன். இன்னொருத்தர் பிசினஸ் டபுள் எஸ் வரும் மேம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணா அவங்களுக்காக நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிசினஸ் அப்படின்றது நம்ம செய்யற ஒரு தொழில், நம்மளோட வியாபாரத்தை பத்தி பேசுது. பிசினஸ் அப்படின்றது பிஸி, இதை பிரேக் பண்ணி உருவான ஒரு ஜார்கன் வேர்ட் தான் இது, தவிர இது ப்ராப்பரான இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆன்சர் எதுனா பிசினஸ். ஸோ இந்த ஆன்சரை வந்து இந்த வேர்டை ஒத்து பாருங்க, BUSINESS. இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு வேர்ட். கிளியர்? ஸோ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். எஸ், ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செலக்ட் த வேர்ட் which means same as the group of given word. இங்க கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு எது பொருத்தமான, இந்த கொடுத்திருக்க வார்த்தைகள்லாம் சேர்த்து எது பொருத்தமான வார்த்தைன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒன் who talks a lot. யார் வந்து அதிகமா பேசுவாங்களோ அவங்கள ஒரே வார்த்தையில எப்படி சொல்லணும் அப்படின்னா லொகேஷியஸ். ஸோ லொகேஷியஸ் அப்படின்னா என்னன்னா வந்து வாயாடுறது, சாட்ரிங் அப்படின்னு அர்த்தம். அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் லொகேஷியஸ். இன்னும் மற்ற வார்த்தை கலிபிள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து முரண்பாடான. குளூட்டான் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா யாரோடும் அண்டாத. டாக்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ த ப்ராப்பர் ஆன்சர் இஸ் லொகேஷியஸ், ரைட்? ஸோ அடுத்து நீங்க மூணாவது கேள்வி பாருங்க. மூணாவது கேள்வி செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் ஃபார் அ fill in the blanks. என்ன அப்படின்னா லெட்ஸ் கோ அவுட் நவ் இட் இஸ் நாட் டேஷ் எனிமோர். ஸோ கேள்வி கேட்டிருக்காங்க லெட்ஸ் கோ அவுட் நாட் இட் இஸ் நாட் டேஷ் எனிமோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா இட் இஸ் நாட் ரெய்னிங் எனிமோர். அதாவது நம்ம வெளியே போகலாம், ஏன்னா இப்பதான் வந்து மழையே பெய்யலையே. ஸோ மழை பெய்ஞ்சிருச்சு அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ரெயின்ஸ் இப்பதான் பெய்ஞ்சிட்டு இருக்கு ரெயின் அப்படின்ற ஒரு காமன் டேர்ம் ஆகட்டும், இந்த டேர்ம் எல்லாம் தாண்டி விச் இஸ் த ரைட் ஆன்சர்னா இட்ஸ் ரெய்னிங். ஏன்னா இப்ப மழை பெய்யல, நம்ம வெளியே போகலாம் அப்படின்றதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. the answer is D. அடுத்து from the given options identify the segment in which the sentence contain a grammatical error. இங்க ஒரு பெரிய கேள்வி உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வியில கிராமட்டிக்கல் எரர் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ கிராமட்டிக்கல் எரர்லாம் தெரியணும்னா பேசிக் கிராமர் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம பேசிக் கிராமர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ரைட்? அந்த கிராமர்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இங்க கத்துக்கோங்க. இப்போ போலாம்.
he will not able to attend the school function tomorrow. ஓகே, will கொடுத்திருக்காங்க, tomorrow கொடுத்திருக்காங்க. சோ ஃபியூச்சர் பத்தி தான் சொல்லுது, பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை எங்க இருக்குன்னா will you. இப்ப நான் சொல்றேன் அவனால நாளைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியாது, அவனால முடியாது இல்ல அப்படின்னு நான் சொல்லும் போது will you வராது, அங்க will he. ஏன்னா அவனை பத்தி தானே பேசியிருக்கோம். he will not be able to attend class, attend the school function tomorrow. will he, அவனால அட்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்றியா? இந்த மாதிரி அவன் இங்க இல்லவே இல்லை, அப்படி ஒரு பர்சன் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தேர்ட் பர்சனை பத்தி நான் பேசுறேன்னா நான் தானே அதை ஃபினிஷ் பண்ணணும். will you அப்படின்னா வந்து நீங்க அவர்கிட்ட டைரக்டா பேசலையே. சோ எந்த ஒரு சென்டென்ஸுமே வந்து எண்ட் ஆஃப் த திங் கொஸ்டின் டேக் வந்தது அப்படின்னா சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் அங்க பிரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி verb will not அப்படின்னு இருந்தா அங்க will. இதுவே இங்க will அப்படின்னு இருந்தா will not, அப்படி இல்லைன்னா wouldn't. will not, would not இந்த மாதிரி வரும், ரைட்? சோ கொஸ்டின் டேக் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் டேக்ல ரெண்டு ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா முதல்ல verb எடுத்து அப்படியே போடணும். verb இங்க நெகட்டிவா இருந்தா அங்க பாசிட்டிவா வரணும், இங்க பாசிட்டிவா இருந்தா அங்க நெகட்டிவா வரணும். ரூல் 1. ரூல் 2 என்ன அப்படின்னா இங்க நம்ம சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, நவுன், அந்த நவுன் அங்க அப்படியே வரணும். ஓகே, சோ இங்க என்ன ப்ராப்பரான ஆன்சர் வந்துக்கணும்னா will he அப்படின்னு கேட்டுக்கணும். ஆனா will you கொடுத்ததுனால அதுதான் வந்து கிராமட்டிக்கலி ராங். கிளியர்? அடுத்த கேள்விக்கு போலாம். பாத்தீங்கன்னா from the given option identify the grammatical error. ஓகே, கண்டுபிடிப்போம். many students thought that this year's question paper was very tough as compared to the last year. இதுல எங்க தப்பு இருக்குன்னா இங்கதான் தப்பு இருக்கு. பிகாஸ் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் படிச்சவங்களுக்கு தெரியும் வெரி டஃப் ஆஸ் இல்ல ஆஸ் டஃப் ஆஸ். ஏன்னா இந்த வருஷம் அந்த क्वेश्चन பேப்பர் போன வருஷம் அந்த क्वेश्चन பேப்பர் மாதிரியே டஃப்பா இருக்கு அப்படின்னா ஆஸ் டஃப் ஆஸ் லாஸ்ட் இயர். ஓகே, வெரி டஃப் ஆஸ் வரக்கூடாது. சோ ஆஸ் பிளஸ் adjective பிளஸ் ஆஸ் இல்லனா so பிளஸ் adjective பிளஸ் so தான் வரணுமே தவிர வெரி வரக்கூடாது. வெரி வந்தது அப்படினாலே அங்க அந்த பாசிட்டிவ் டிகிரியை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம், ரைட்? so the answer is was very tough. so many students thought that this year question paper was as tough as compared to last year. ஓகே, இப்படிதான் வந்து ஒரு லைன் வந்து அமைஞ்சிருக்கணும். then இந்த क्वेश्चन பாருங்க. select the most appropriate option to substitute the underlying segment. இதுல கொடுத்திருக்கிறதுக்கு எது approximately வந்து வரும், appropriate வரும் அப்படினா the young taxi driver has claimed that a monster attacked him while he drove alone on a road. அதாவது ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன சொல்றாருன்னா நான் தனியா வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு மான்ஸ்டர் என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு, ஒரு பேய் மாதிரி ஒரு கோஸ் மாதிரி ஒரு உருவம் என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல வந்து தப்பு எங்க இருக்கு அப்படின்னா while he drove அப்படின்ற ஆப்ஷன் தப்பு. ஏன்னா while he was driving, நான் வண்டி ஓட்டும் போது என்ன அட்டாக் பண்ணுச்சே தவிர நான் வண்டி ஓட்டி முடிச்ச பிறகு அட்டாக் பண்ணேன். so while he was driving not drove அப்படின்னா வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. அது முடிஞ்ச விஷயமாச்சு, முடிஞ்ச விஷயம். வண்டி ஓட்டி முடிஞ்ச பிறகு ஒன்னும் அட்டாக் பண்ணலையே, வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது தான் அட்டாக் பண்ணுச்சு. so he was driving, right? so he was driving சொல்லும்போது இது past continuous. கிளியரா? அடுத்த இதுக்கு போலாம். select the option that means the same as a given item. அதாவது கொடுத்திருக்கிற ஐட்டம்க்கு எது சரியான மீனிங்கோ அதை பொறுத்து. to pay through the nose, to pay through the nose அப்படின்னா இப்போ இதோட அர்த்தம் டீகோட் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். to pay through the nose, இப்போ எந்த பொருளா இருந்தாலும் நம்ம கையில தான் எடுத்து கொடுப்போம். ஆனா கையில கொடுத்து மோய முடியலன்னா அந்த மாதிரி to pay through the nose அப்படின்னா to pay excessively, அதிகமா நம்ம கொடுக்கணும் அப்படின்றது இதோட அர்த்தம். கிளியர்? சோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஐட்டம் ஃப்ரேசஸ் தான் தனி இது வச்சு தனி நோட்ல அதோட மீனிங்ஸ் வந்து எழுதிக்கோங்க. then select the antonym of the word emancipation. emancipationக்கு antonym என்ன அப்படின்றாங்க. emancipationன்ற வார்த்தை ரொம்ப வந்து புனிதமான வார்த்தை. ஏன்னா emancipationனா வந்து சுதந்திரம்னு அர்த்தம், ஃப்ரீடம் அர்த்தம். அவங்க கிட்ட அவங்களோட உரிமைகளை கொடுத்துருங்கன்னு அர்த்தம். ஃபைட்டிங் ஃபார் த எமான்சிபேஷன் சொல்லுவாங்க,
ரைட்? இந்த மாதிரி வந்து எமான்சிபேஷன்னா சுதந்திரம்னு அர்த்தம். அதோட ஆண்டனம்னா ஆப்போசிட் வேர்ட் கேட்டதுனால பாண்டேஜ். கிளியரா? ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல 2 ஆப்ஷன் ஒரே மாதிரியா இருக்கும். ஓகே, அப்ப அதோட ஆப்போசிட் என்னமோ அதுதான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் எமான்சிபேஷன்னா ஃப்ரீடம், லிபர்ட்டி ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம், இதுதான் அதோட மீனிங் அப்படின்னும் போது அப்போ அதோட ஆப்போசிட் என்ன? பாண்டேஜ். ஓகே, ஏன்னா ஃப்ரீடம் தான் ஆன்சரா இருந்தா ஏன் இங்க லிபர்ட்டி கொடுக்க போறாங்க? அப்போ தப்பாயிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம், லிபர்ட்டி கொடுத்ததை வச்சு நம்ம வந்து பாண்டேஜ் தான் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க. அடுத்து ஐடமோட மீனிங் கேட்கறாங்க. டு ஜம்ப் ஆன் த பேண்ட் வேகன். ஸோ பேண்ட் அப்படின்னால என்ன அர்த்தம்? பாப்புலர் பேண்ட் அப்படின்னா வந்து அந்த குழு என்ன பண்ணுதோ அதை அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணுவோம். ஒரு நம்மளோட ஒரு ஐடல் மாதிரி அவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்றது. ரைட்? ஸோ டு ஜம்ப் ஆன் அ பேண்ட் வேகன் அப்படின்னா கூட்டம் என்ன பண்ணுதோ அதே மாதிரி நீயும் பண்ணு. ஓகே, ஸோ டு ஃபாலோ த பாப்புலர் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். கிளியர்? அடுத்து செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்ட் அப்படின்னு கேட்கறாங்க. த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் டேஷ் ஆஃப் மர்டர். ஜட்ஜ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா the judge found him guilty of murder. இப்போ ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டு நிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவர் குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ ஜட்ஜ் வந்து அவர் குற்றம் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னோசென்ட் ஆஃப் மர்டர், நோ, இன்னோசென்ட் ஆஃப் த ஆக்ட் அப்படி வரணும். பிகாஸ் மர்டர் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஆனா அவர் அறியாமையால பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ அவங்க மர்டர் பண்ணியிருக்காருன்னே அவர் கில்ட்டியால தான் பண்ணியிருக்காரு. ஸோ கில்ட்டி ஆஃப் மர்டர் அதுதான் வந்து ஆன்சர். அடுத்து select the appropriate word for the following. 1950 is dash year which India became republic. இந்தியா வந்து குடியரசான இயர் பத்தி சொல்றாங்க. So 1950 is a year. அது என்ன சாதாரணமான வருஷமா? the year. புரியுதுங்களா? So the எது குறிப்பிடுறோம்னா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு தான் குறிப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணா அப்படின்னா இந்த உலகத்துல ஃபுல்லா ராமாயணான்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ராமர் சீதாவோட கதை தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னா உலகத்துல எல்லாருக்கும் அவரு தான் ஞாபகம் வரும், அந்த ஒருத்தர் தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி வந்து நம்ம யார வந்து ஒரு பேர் சொன்ன உடனே உலகத்துல எல்லாருக்கும் ஞாபகம் வரும், அவங்க எல்லாருமே வந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 1950 அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இயர்ன்றதுனால நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து ஆன்டனம் ஆஃப் த வேர்ட் அஃப்ளிக்ஷன். அஃப்ளிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்ட இருந்தும் ஒதுங்குதல். இங்க பாருங்க, டிஸ்கம்ஃபர்ட், அகனி, ஆங்கிஷ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஆனா எது வந்து வித்தியாசமா இருக்குன்னா ப்ளஷர். ஸோ அஃப்ளிக்ஷன் ஓட அர்த்தம் என்னன்னா வெறுப்பு, ஒதுங்குதல் அர்த்தம். அப்போ அதோட ஆப்போசிட் இன்பம், சந்தோஷம், ப்ளஷர். அடுத்து செலக்ட் த சினானிம் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷூட்டபிள் அப்படின்னா என்ன? அதோட சினானிம், அதோட சேம் மீனிங் அப்ரோப்ரியேட். கரெக்டா? ஸோ ஷூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்ரோப்ரியேட். ஸோ இந்த பர்சன் தான் இதுக்கு ஷூட்டபிளான ஆளு அப்படின்னா இந்த பர்சன் தான் இதுக்கு அப்ரோப்ரியேட்டான ஆளு அப்படின்னு அர்த்தம். தென் ஸோ இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங், அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப்ல எந்த வார்த்தை வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்க, ஜெனரேஷன் ஆஃப் விமன் இன் த சதர்ன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் பீன் டைவிங் டு டேஷ் சீவீட். have been diving to, அதாவது என்னன்னா வந்து இது தமிழ்நாட்டுல வந்து வாழ்ற கடலோர மக்கள், கடலோர பெண்களை பத்தி பேசுறாங்க. ஸோ கடலோரத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் மீன் பிடிக்கிறது, முத்து குளித்தல் இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா பெண்களும் இதுக்கு இணையான வேலைகள் செய்வாங்க. கடலோரம் இருக்க சிப்பியெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கால்சியமா மாத்தி இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. அந்த மாதிரியான தொழில் பத்தி பேசுறாங்க. ஸோ ஜெனரேஷன்ஸ் ஆஃப் விமன் இன் சதர்ன் இந்தியா of Tamil Nadu have been diving into dash அப்படின்னா diving to collect the seaweed. ஸோ சீவீடை கலெக்ட் பண்றதுக்காக கடல்ல குதிக்கிறாங்க. தென் டு ஹெல்ப் டு சப்போர்ட் தர் ஃபேமிலிஸ் டேஷ் விமன் அப்படின்னா தோஸ் விமன். தீஸ் அப்படின்னா கிட்ட இருக்கிறத காட்டுறது, தோஸ்னா தூரம் இருக்கிறத காட்டுறது. இப்போ அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தூரம் இருக்கிற தோஸை தான் சூஸ் பண்ணோம், ரைட்? ஸோ தோஸ் விமன் ஆன் அ யூனிக் செஸ்ட், இன்னும் those women head to sea on dash unique quest அப்படின்னா a unique quest. unique அப்படின்ற வார்த்தை யூல ஸ்டார்ட் ஆனாலும் அதோட வேர்ட் வந்து a unique quest. அடுத்து clad in a traditional sarees and goggles they dash into the ocean. they dive into the ocean. அதானே, they swim into the ocean. மேலேயே ஸ்விம் பண்ணிட்டு இருந்தா, மேலேயே ஃப்ளோட் பண்ணிட்டு இருந்தா கீழே இருக்க சீவீட் கிடைக்குமா? they have to dive. then dive into the ocean to collect the corals and seaweed dash to grow on underwater rocks.
which is growing on underwater rocks. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை என்னென்ன அப்படின்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வேர்டை நீங்க சூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ திஸ், தோஸ் அப்படின்ற வார்த்தைக்குலாம் என்னென்ன அர்த்தம்? எல்லாமே ஒண்ணு கிடையாது, எல்லாமே மேம்பட்டது. ஸோ வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. தென் select the appropriate option to substitute the thing. So the torch fall from his trembling hand and he ran wildly towards the building. So இங்க கொடுத்திருக்காங்க the fall from his trembling hand அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது வரணுமா இல்ல இம்ப்ரூவ்மெண்டே பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரணும்னா fall வரக்கூடாது, fill வரணும். ஏன்னா fall present tense, fill தான் வந்து past tense. So fill, right? Fell from his, ஏன்னா அவனோட ஒரு ஸ்கூலை நோக்கி ஓடும்போது அவன் கையில இருந்து டார்ச் வந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்து select the most appropriate word கேக்குறாங்க. Shall we dash his invitation to dinner? Accept. நம்ம அவன் இன்விடேஷன் டின்னருக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ணிருக்காங்க, நம்ம அதை ஒத்துக்கலாமா, அக்செப்ட் பண்ணிக்கலாமா, போலாமான்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸெப்ட் அப்படின்னா வந்து ஒதுக்குதல் அப்படின்னு அர்த்தம், அக்ரினா ஒப்புக்கொள்ளுதல் அர்த்தம். இங்க வந்து எந்த அக்ரிமெண்ட்டும் போல ப்ரொபோசலும் இல்லையே. ஸோ எதுனா அக்செப்ட், நம்ம இதுக்கு ஓகே சொல்லலாமா வேணாமா அப்படின்றது அக்செப்ட். அடுத்து from the given option identify the segment. இத பாத்தீங்க அப்படின்னா the TV anchor insisted on me to participate in the debate. இதுல எங்க தப்பு அப்படின்னா insisted on me, on அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், to me என்னிடம். ஓகே, insisted to me, என்ன வந்து இன்சிஸ்ட் பண்ணாங்க, என்ன கட்டாயப்படுத்தினாங்க டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர insisted on me என் மேல் கட்டாயப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, ரைட்? on அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், to-னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம். So insisted to me. Then select the synonym of the given word. Magnificent அப்படின்னா அதோட synonym என்னன்னா grand. So magnificent marriage, magnificent personality அப்படின்னா grand thing. Okay, magnificent building அப்படின்னா பயங்கர கிராண்டான பில்டிங்னு அர்த்தம், ரைட்? அடுத்து இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா மும்பை as a lot of heritage. மும்பை as lot of, a lot வரக்கூடாது, இன்னும் lot of அப்படின்னா அதிகமான, ஏன்னா ஒண்ணு. ஸோ a lot of வரக்கூடாது இல்லையா? ஸோ lot of அப்படின்றது தான் இங்க ஆன்சர். தென் செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஸோ இங்க பாருங்க ரெசிப்ட், ரெசிப்ட் அப்படின்னா ரசீதுன்னு அர்த்தம். அதுக்கான ப்ராப்பர் இங்கிலீஷ் வார்த்தை இது RECEIPT, ரெசிப்ட். ஓகே, ரசீது. அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து this thing. Select the option on the same phrase. One who is outgoing. யார் வந்து வெளியே போற பர்சனாலிட்டி என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன்னா வேகபாண்ட் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நீர்த்தவர்னு அர்த்தம். எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேடி போறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா வந்து ஆர்கியோலஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருக்கு, பழங்கால பொருட்களை வந்து தேடி போறது, லிட்ரரி எக்ஸ்பிளோச்சர் இருக்கு, அதே மாதிரி நம்மளோட ஓலைச்சுவடிகள் தேடி போறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி போறவங்க பேரு தான் வந்து எக்ஸ்ப்ளோரர். அது ஒரு தொழில். ஆனா நம்ம வெளியே போறவங்க பேரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு அர்த்தம். கிளியர்? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா 2019ல 11th Februaryயோட ஷிஃப்ட் 1ஓட क्वेश्चंस வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதோட 25 கேள்வியும் நீங்க பாத்துட்டீங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வர क्वेश्चंस வந்து அடுத்தடுத்து நாங்க போஸ்ட் பண்றோம், क्वेश्चंस வித் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். சோ மறக்காம இந்த சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்க, SSC GD கிளியர் பண்ணுங்க. Thank you so much.